Hello students, welcome to our C programming series. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து string word count. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the program must accept a string s. ஸோ ஒரு string இன்புட்டாக கொடுத்துருக்காங்க and print the count of words in s. ஸோ அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க வேர்டோட கவுண்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 300, மேக்ஸிமம் 300 கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா ஐ லைக் டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐ லைக் டீயில் வந்து எத்தனை வேர்டு இருக்குன்னா, ஸோ ஐ ஒரு வேர்டு, லைக் ஒரு வேர்டு, டி ஒரு வேர்டு. ஸோ டோட்டலாக 3 வேர்ட்ஸ். ஸோ அவுட்புட் வந்து 3ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஐ லைக் காஃபி வெரி மச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக 5 வேர்ட்ஸ். ஸோ நம்ம அவுட்புட் 5 டிஸ்பிளே பண்ணி. ஸோ இது வந்து நமக்கு வந்து சிம்பிளான லாஜிக் தான். ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா, ஸோ வாங்குற இன்புட் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அரியில் ஸ்டோர் ஆயிருக்குமா, 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நான் என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டர் எடுத்து நான் ரீட் பண்ண போகிறேன். ரீட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் எனக்கு பிளாங்க் ஸ்பேஸ் வருதோ, ஸோ அங்கெல்லாம் வந்து நான் கவுண்ட் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த லாஜிக் படி போனோம்னா, ஸோ என்னோட ப்ரோக்ராம் 1 by 1 ரீட் ஆகுமோ. ஸோ ரீட் ஆகும்போது இந்த இடத்துல வரும்போது எனக்கு ஒயிட் ஸ்பேஸ். ஸோ அப்போ நான் கவுண்ட் வந்து இனிஷியலாக 0 இருக்கும். இப்போ ப்ளஸ் பண்ணிக்கிறேன் 1 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரீட் 1 by 1 ரீட் பண்ணுறேன். இங்கே ரீட் பண்ணும்போது எனக்கு ஸ்பேஸ். ஸோ திரும்ப கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணுறேன், 2 ஆகிடும். ஸோ முடிஞ்ச உடனே எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்துடும். எனக்கு கவுண்ட்டில் வேரியபிள் வந்து 2ன்னு வேல்யூ இருக்கும். பட் ஆனால் எனக்கு 3 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன ரீசனுக்காக எனக்கு 2 வருதுன்னா, இந்த டீன்ற வேரியபிளுக்கு அப்புறம் நமக்கு நியூ லைன் தான் இருக்குது. ஸோ நியூ லைன் வந்து ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணால் கவுண்ட் எடுக்காது. அந்த கவுண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணனா நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மேனுவலாக தான் கொடுத்தாகணும். எப்படி கொடுக்கணும்னா, ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் கவுண்ட்டை வந்து +1ன்றதை நம்ம மேனுவலாக ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3 வருமா. ஸோ 3 வந்தால் அதுதான் டோட்டல் சைஸ். ஸோ இது வந்து டோட்டல் வேர்ட்ஸ் அவைலபிள் இந்த ஸ்ட்ரிங் வந்து 3. ஓகேங்களா. ஸோ சிம்பிள் லாஜிக் தான். ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு இண்டெக்ஸ் 0லேருந்து n-1 வரைக்கும் 1 by 1 ஐட்ரேட் பண்ணுங்கள். ஃபார் லூப் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் ஸ்பேஸ் வருதோ அங்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கடைசியாக வெளியே வரும்போது ஒரு கவுண்ட்டு +1 ஆட் பண்ணுங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக. என்ன ரீசன்னா, கடைசி வேர்டை வந்து நமக்கு நம்ம லாஜிக் படி எடுக்காது. ஏன்னா கடைசியில் நியூ லைன் வரதுனால அந்த ஸ்பேஸ் லாஜிக் வந்து கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணாது. அதனால் நம்ம மேனுவலாக +1 ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த வேரியபிளோட கேரக்டர் பை கேரக்டர் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த வேரியபிளோட நேம், அந்த நீங்கள் ஐட்ரேட் பண்ணுற வேரியபிள் ஐ வேரியபிளை பாஸ் பண்ணால் போதும், ஒரு கேரக்டர் அது எடுத்துக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் லாஜிக் தான். ஸோ நம்ம ப்ராப்ளமாக அப்ரோச் பண்ணும்போது நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், அடிஷ்னலாக string.h ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னா, நம்ம லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் str len ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஹெடர் ஃபைல் தேவைப்படும். ஸோ ஆஷ் இன்க்ளூட் string.h. ஸோ உங்களோட மெயின் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை ஒரு ஸ்ட்ரிங் தான் இன்புட்டாக தர போகிறோம். ஸோ அப்போ அந்த கேரக்டர் அரே. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது 301 கொடுங்க. எதுக்குன்னா, ஒன்று வந்து நியூ லைன் இஸ் நல் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அப்புறம் நம்ம லென்த் கண்டுபிடிக்கிறதுனால லென்த் ஒரு வேரியபிள். ஃபார் லூப் வந்து ஐ வேரியபிள் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ண போகிறதுனா ஐ ஒரு வேரியபிள். கவுண்ட் வந்து ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால கவுண்ட் டு ஒரு வேரியபிள். அதோட இனிஷியல் வேல்யூ 0 அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஸ்கேன்ஆஃப் வந்து என்ன பண்ணோம், டைரெக்டாக %s யூஸ் பண்ணியிருப்போம். போட்டுக்காம அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேம் கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து என்னென்னா, நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒரு வேர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து ஓகே. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த % வந்து ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆச்சுனாலும் ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் எஸ்டிஆரில் போடும். ரிமைனிங் வேர்டு எல்லாமே ஸ்கிப் பண்ணிடும். அப்படி இல்லாட்டி அடுத்த இன்புட்டுக்கு அதை வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேட்டர்ன் என்னென்னா, %ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள கேரட் சிம்பிள் \n. ஸோ நியூ லைன் வர வரைக்கும் இன்புட் வாங்கிட்டு நியூ லைனில் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து கேரட் சிம்பிள் \n அப்படின்னா நியூ லைன் வர வரைக்கும் இன்புட் வாங்கிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி நம்ம ஐ லைக் டீன்னு கொடுத்தோம்னா ஐ லைக் டி வரைக்கும் ஃபுல்லாக என்டையராக எஸ்டிஆரில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்த ப்ரொசீஜர் வந்து லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ len = str len of str. இப்போ நம்ம டைரெக்டாக ஃபார் லூப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபாரோட வேல்யூ 0லேருந்து till len <n வரைக்கும் ஒரு டைமும் ஒரு கேரக்டராக தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் i++. இதுக்குள்ளே தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் லாஜிக் இருக்குது. என்னென்னா, நான்
இருக்கிற கரண்ட் கேரக்டர். ஸோ கரண்ட் கேரக்டர் லொக்கேட் பண்ணதுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த வேரியபிள் நேம் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணும். அந்த இண்டெக்ஸ் இப்போ யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஐன்ற வேரியபிள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து மேட்சிங் வித் ஸ்பேஸான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா கவுண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த இட்டரேஷன் போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக முடிஞ்சவொடனே முன்ன சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் வேர்டுக்கு வந்து நம்ம கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து நியூ லைனு. ஸோ அது இல்லை இப்படி வச்சுக்கலாம். அது வந்து நல் கேரக்டராக முடிஞ்சிடும். ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம மேனுவலாக அந்த கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கவுண்ட் ப்ளஸ். ஸோ ஃபுல்லாக முடிஞ்ச உடனே %d, கவுண்ட் அண்ட் தென் ரிட்டர்ன் 0. ஸோ இப்போ எல்லா கோடும் கரெக்டாக இருந்துச்சு, லாஜிக்கில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு வந்து எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகி க்ரீன் கலரில் அவுட்புட் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐ லைக் டீ வந்து டோட்டலாக 3 வேர்ட்ஸ், ஐ லைக் காஃபி வெரி மச் டோட்டலாக வந்து 5. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க, அரௌண்டு 200+ கேரக்டர்ஸ். ஸோ அதோட டோட்டல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40. ஸோ நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.